ஆடு வந்து என்ன சொல்லுதுன்னா, திருமாவளவன் வந்து 6 மாசத்துக்கு முன்னாடி ஒண்ணு பேசுறாரு. இப்போ ஒண்ணு பேசுறாரு. அவரோட இரட்டை நிலைப்பாடு என்னன்னு பாருங்க அப்படின்னு ஒரு கதை ஒண்ணு சொல்லுது. என்னன்னா வந்து 6 மாசத்துக்கு முன்னாடி சனாதன எதிர்ப்பு ஏன்னா, பார்ப்பனர்களால் வந்து கோவில் கருவறைக்குள்ள போக முடியல. இப்ப வந்து மோடி எப்படி குழந்தை ராமருக்கு வந்து உயிர் குடுக்குறாரு. அவர் என்ன சங்கர மடாதிபதியா? அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. அவரோட நிலைப்பாடு என்ன? இரட்டை நிலைப்பாடு. இரட்டை வேடம் போடுறாரு. அப்படின்னு ஆடு கேட்குது. இங்க வந்து பார்ப்பனர் அல்லாதவர் வந்து அதற்கான பயிற்சி பெற்று கோவில் கருவறைக்குள்ள போய் மந்திரம் ஓத தகுதி பெற்றவங்கள வந்து உள்ள போகக்கூடாது அப்படின்னு சனாதன கும்பல் சொல்லுது. அதுக்கு தடையா இருக்குது அதுதான். ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ள அமைப்பு தான் போயிட்டு அதுக்கு போய் வழக்கு போடுது. இந்த அரசு அதை செயல்படுத்த முயற்சி பண்ணாலும் பல தடவை தடை வைக்குது. அதையும் மீறி அரசு செய்யுது. அதனால நாங்கள் சனாதனத்தை எதிர்ப்போம்னு திருமாவளவன் தெளிவாக சொல்றாரு. அங்கே வந்து குழந்தை ராமருக்கு உயிர் கொடுக்குற இடம் முடியும் மோடியால் போக முடியுது. நாங்கள் பயிற்சி பெற்று உள்ளே போனாரா? பயிற்சி பெற்று போகலங்க. அவர் அதிகாரத்தில் இருக்கிறதுனால போக முடியுதுங்கிறது தான் திருமாவளவன் கேள்வியாக கேட்குறாரு. ஒரு உதாரணத்துக்கு தமிழ்நாடு அரசு இப்படி ஒரு கோயில் ஒன்று கட்டி நம்பிக்கை இருக்க சேகர் பாபுவை அந்த உயிர் கொடுக்குற இடம் வரையும் உள்ளே விட்றாங்கன்னு வச்சுங்களா, அன்றைக்கி கும்பேஷகம் பண்ணுற அன்றைக்கி நீங்கள் கம்முன்னு இருப்பீங்களா? நீங்கள் நியாயமாக இருப்பீங்களா? அவர் பயிற்சிலாம் பெறல. அவருக்கு நம்பிக்கை மட்டும்தான் இருக்குது. கடவுள் நம்பிக்கை மட்டும்தான் இருக்குது. அதனால் உள்ளே விட்டால் நீங்கள் கம்முன்னு இருப்பீங்களா? அந்த ஆர்எஸ்எஸ் கும்பல்லாம் கம்முன்னு இருக்குமா? உங்களோட நிலைப்பாடு என்ன? அதில் கரெக்டாக இருப்பீங்களா? அப்படிலாம் இருக்க மாட்டீங்க. கூவுவீங்களா? அதே தான் திருமாவளவன் கேட்குறாரு. அப்புறம் ஆடு என்ன கேட்குதுன்னா, ரெட்டை சீட்டுக்கு இந்த பேச்சா அப்படின்னு கேட்குது ஆடு. 2 சீட்டு தான் கொடுத்தாங்க. 2 சீட்டு ஜெயிச்சு உள்ளே இருக்காங்களா என்ன? எத்தனை சீட்டு வாங்குறோங்கிறது பிரச்சனை இல்லை. ஜெயிச்சு எத்தனை பேர் உள்ளே போயிருக்கவங்களுக்கு தான் அங்கே கேள்வி. நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை சீட்டு வாங்கினீங்க போன டைம் அதிமுக கூட்டணியில்? எத்தனை பேர் இருக்கீங்க? 0 தானே. உங்களுக்கு இந்த வாய்ப்பேச்சு தேவையா? முதல்ல ஜெயிங்க. ஜெயிச்சுட்டு வந்து இதெல்லாம் பேசலாம். அவர் 20 வயசுக்கு மேலே ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்சியை உருவாக்குறாரு. அந்த கட்சியோட வளர்ச்சி இன்றைக்கி என்ன? 4 எம்எல்ஏ 2 எம்பி. நீ வந்து இந்திய நாட்டை ஆளக்கூடிய ஒரு கட்சியில் போய் மாநில தலைவரை உக்காந்துக்கிட்டு அதில் என்னத்த முயற்சி பண்ணியிருக்கிற? என்னத்தை ஜெயிக்க வச்சிருக்கிற? 20 இடம் 30 இடம் வாங்கி 4 சீட்டு ஜெயிக்க வைக்கிறீங்க. அவர் 6 இடம் வாங்கி 4 சீட்டு ஜெயிக்கிறாரு. இது 2க்கும் வித்தியாசம் இருக்குல்ல? அது மாதிரி 2 சீட்டு வாங்கி 2 சீட்டும் ஜெயிக்கிறாரு எம்பி தேர்தலில். அவரோட வெற்றி என்ன? உன்னோட வெற்றி என்ன? நீ அவரை பற்றி பேசலாமா? அவர் அரசியல் நிலைப்பாட்டை பற்றிலாம் நீ பேச முடியுமா? அவரோட வளர்ச்சி என்னன்னு நீ பேச முடியுமா? உனக்கு அந்த தகுதி இருக்கா?